ஒரே எல்லா டிவிலையும் வந்துருந்தேன் நான். அவ்வளோதான். அப்படியே போயிருங்க. பகுதியிலேருந்து வர்றாங்க. அங்கே சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களை வசதி வர்றாங்க. எங்கள் ஊர் ஒட்டியே ஆண்டிப்பாளையத்து பகுதியை சேர்ந்த குளம் ஒன்று இருக்குதுங்க. அந்த குளத்தை வந்து அரசு வந்து இப்போதான் சுற்றுலா சூழல் வந்து ஏற்படுத்தி கவர்மெண்ட்டாக இப்போ தான் திறந்து விழா ஆரம்பித்து நல்லா கொண்டாடினாங்க. எங்கள் குழந்தைகள் வந்து அங்கே அந்த பார்க்கில் தான் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு 4 மணிக்கு மேலே வந்து எங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து நாங்கள் பேரண்ட்ஸு போய் ஸ்டே பண்ணுற ஒரே இடம் வந்து இந்த திருப்பூருக்குள்ளேயே அந்த ஒரு குளம் மட்டும்தான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு நேர் பகுதியில் தனியார் மதுபான கடை ஒன்று உருவாக போகுதுங்க. அதுக்கு வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து சுல்தான்பேட்டையிலேருந்து கிராம மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து இன்னைக்கு வந்து காவல்துறை ஆணையர்கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கிறோங்க. அதாவது வந்து ஏன் இந்த பெட்டிஷன் எப்படின்னாங்க, அந்த பார் வைக்க அந்த இடத்துல வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் இருக்குதுங்க, கோயில் விநாயகர் கோயில் இருக்குதுங்க. அதே மாதிரி விநாயகர் கோயில் ஒட்டியே இந்த பார்க்குக்கு பக்கத்தில் இந்த சின்ன சின்ன மளிகை கடை, பேக்கரி, அங்கே இந்த மாதிரி போன்ற கடைகள்லாம் இருக்குதுங்க. அந்த கடையில் தான் நாங்கள் போய் தினசரி போய் மளிகை பொருள் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில் வந்து அங்கே வந்து மதுபான கடை வந்துச்சுன்னா எங்களுக்கும் சரி, எங்கள் குழந்தைகளுக்கும் சரி, எங்கள் குடும்பத்திற்கும் சரி, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பொதுமக்களுக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தல் உண்டு இந்த மது பிரியர்களால. அதனால இந்த அரசு வந்து அந்த மதுபான கடைக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது, அந்த கடை அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி சுல்தான்பேட்டை ஊர் பொதுமக்கள் சார்பாக இங்கே வந்து மனு கொடுத்து போகலான்னு வந்திருக்கிறேன். என்னுடைய பேர் கே. கதிர்வேல், சுல்தான்பேட்டை.